இன்றைக்கி டியூஸ்டே மினி விலாக் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சூடான சாதம், முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார். மாங்காய் சாம்பார் எங்கள் வீட்டில் புளிக்குமாங்க, அதனால் சாம்பார் அவங்களுக்கு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு, மாங்காவோடு இருந்தால் புளிக்குன்னு சொல்லுவாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலையும் முருங்கைக்காய் போட்ட பொரிச்சு குழம்பு, செம டேஸ்டியான பொரிச்சு குழம்பு. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கேரட் போட்டு தேங்காய் போட்ட பொரியல். அதுக்கப்புறம் ஆந்திரா பருப்பு பொடி இன்றைக்கி செஞ்சோம்ல அது. அதுக்கப்புறம் வத்தல், தயிர். இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் தொக்கு செஞ்சுருக்கேன், அதுவும் உங்களுக்கு எப்படி சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகும் பெருங்காயம் தாளிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குட்டியாக மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாங்காய் அதில் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் மஞ்சத்தூள், உப்பு அது போட்டு நம்ம அந்த மூடி வச்சு எண்ணெயிலே வதக்கணும். ஆல்ரெடி நான் இன்ஸ்டன்ட் சொன்னதுனால நான் தனி தெளிச்சு தான் வேக வைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாள் வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னு நல்லா செத்திட்டு செய்யுங்க. இது நீல மாங்காய், அதனால் நல்லா புளிப்பாக இருந்துச்சு. அதனால் நான் வெள்ளை போட்டு செஞ்ச இந்த தொக்கு சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஹோட்டலுக்கு போனாலும் கல்யாண வீட்லேயும் இந்த தொக்கு கொண்டு வந்து கொஞ்சோண்டு வைப்பாங்க, ஒரு ஸ்பூன் தொட்டுக்கத்து வைப்பாங்க தயிர் சாதத்துக்கு. அதேமாதிரி செஞ்சுருக்கேன். முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எண்ணெயில் இந்த மாங்காய் வதங்கினதுக்கு அப்புறம் நான் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். எடுத்தோடனே மிளகாய்த்தூள் போட்டிங்க அப்படின்னா கருகுன வாடை அடிக்கும் உங்களுக்கு. வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மிளகாய்த்தூள் போடணும். மிளகாய்த்தூள் போட்டு ஒரு பரட்டிட்டு இந்த ஸ்டேஜில் தான் நான் தண்ணி தெளித்து வேக வைக்க போகிறேன். ஏற்கனவே மாங்காய் பாதி வெந்திருக்கு, மேலே இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி தெளித்து நான் மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை, உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தொக்கு, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்த பொரிச்ச குழம்புக்கு நான் முருங்காவும் பச்சை வேர்க்கடலையும் நேரடியாக வேக வச்சுட்டு அதில் உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் வெங்காயம் போட்டு வேக வச்சுட்டு கடைசியில் இறக்கும்போது தேங்காய் பருப்பு போட்டு இறக்குனேன். அதே போல் முட்டைக்கோஸ் பொரியல் நல்லா வெள்ளையாக வரணும் அப்படின்னா அதில் நீங்கள் வெங்காயம் சேர்க்கக்கூடாது. வெறும் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் தாளிச்சிட்டு இந்த கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸை அதில் போட்டு மூடி வச்சு கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் கருவேப்பிலை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் அந்த பொரிச்ச குழம்பு தாளிக்க போகிறேன். கறிவடகம் எப்படி தாளிக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அந்த வடகத்தை போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். அது பொரிஞ்சு வந்தால் தான் அந்த வாசனை வரும். கறிக்கிடக்கூடாது. நல்லா அடுப்பு சிம்லேயே வச்சுக்குங்க. எண்ணெய் காஞ்சிருக்கணும். ஆனால் அப்படியே பரட்டி விட்டிங்க அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வரும். அதில் போட்டிருக்க கடுகெல்லாம் வெடிக்கும் உங்களுக்கு. இது அது பொரிஞ்சதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா தான் அந்த குழம்பு வாசனையாக இருக்கும். இல்லாட்டி கசப்பு வாசனையாக இருக்கும், கசப்பு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. அந்த கூட்டோட டேஸ்ட்டே மாறிடும், பொரிச்ச குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். இதுமாதிரி தாளித்து கொட்டிடுங்க. இந்த பாருங்கள், நான் நல்லா வெந்ததுக்கப்புறம் முட்டைக்கோசும் கேரட் வெந்ததுக்கப்புறம் தேங்காயும் கருவேப்பிலையும் போட்டு இறக்குனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு முட்டைக்கோஸ் தொட்டல். கலரும் எந்த சேஞ்சும் ஆகலை. நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.